بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون. அது எப்படி கேட்குறேன்னா, இப்போ விபத்தில் மூளைச்சாவு அடைஞ்சவங்க உயிரோடு தான் இருப்பாங்க. அவங்க அனுமதி இல்லாமல் அவங்க மூளைச்சாவு அடைஞ்சா அவங்க இறந்தது சம்பந்தம். அவங்க உயிரோடு இருக்கையில் அவங்களுடைய உடல் உறுப்பை எடுத்து தானம் பண்ணலாமா, இது மற்றவங்க அதனால வாழ்வாங்க அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அது மாதிரி இன்னொரு என்னென்னா, நம்மளுடைய அனுமதி இருக்குது. இப்போ என்னோடய கணவருக்கோ என்னுடைய ரிலேஷனுக்கு யாருக்கோ கிட்னி ஃபெயிலியர் இந்த மாதிரினா நான் என்னுடைய இதை கொடுக்கலாமா கிட்னியை அப்படின்ட்டு கேட்குறேன். நேரத்துல அதுல ஒரு பகுதியாக நம்முடைய உடலில் விடக்கூடிய ரத்தம், அந்த ரத்தத்தை வந்து தானம் செய்து பிற உயிரை நாம காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு நாம போதிக்கிறோம். இப்ப அந்த சமுதாய பணிக்கு ரத்த தானம் செய்யறோமா இல்லையா, அதுக்கு நாம எந்த குர்ஆன் வசனத்தை நாம அடிப்படையாக நாம வைக்கின்றோமையானால், மன் அஹ்யாஹா, யார் இந்த உலகத்தில் ஒரு மனிதரை வாழ வைக்கின்றாரோ, பக்கத்து அஹ்யன் நாஸ ஜமியா, அவர் யாரு, பக்க அன்னமா அஹ்யன் நாஸ ஜமியா, அவர் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் வாழ வைத்தவரை போன்றாவார் அப்படின்னு ஒரு குர்ஆன் வசனம். இந்த குர்ஆன் வசனத்துல ஒருத்தர் வாழ்வதற்காக நாம ஒரு வசதியை ஏற்பாடு செஞ்சு கொடுக்கிறோம், உதவி செய்யறோம்னா அந்த ஒரு நபரை மட்டும் வாழ வைத்த நன்மை நமக்கு கிடைக்காது. ஒட்டுமொத்த உலகத்திலேயுமே ஆதம் நபியிலிருந்து இந்த கியாமத்து நாள் வரைக்கும் கடைசியாக பிறக்க இருக்கின்ற அந்த மனிதன் வரைக்கும் எல்லாரையும் வாழ வச்சா அல்லாஹ் நமக்கு என்ன நன்மையை கொடுப்பானோ அந்த நன்மையை அல்லாஹ் நமக்கு கொடுப்பேன் என்று சொல்லி அல்லாஹ் நமக்கு என்ன செய்யறான், அதை வந்து ஊக்குவிக்கிறான். அந்த அடிப்படையில நம்ம என்ன செய்யறோம், ஒரு விபத்து ஏற்பட்டுருச்சு, அவர் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாருன்னா அவருக்கு ரத்தத்தை நம்ம கொடுத்து தானம் செய்து அவரை வாழ வைக்கும். அதுவே பிரசவ நேரங்கள்ல பிள்ளையை பெருக்கக்கூடிய நேரத்துல ரத்த தேவை அதிகமா இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல நம்ம என்ன செய்யறோம், ரத்தங்களை தானங்களாக செய்து அந்த இடத்துல நாம் என்ன செய்யறோம், அந்த சமுதாய பணியை ஊக்குவிக்கிறோம். இப்ப ரத்த தானங்கள் செய்வதை போன்று உடல் தானங்கள் செய்யலாமா, உடல் உறுப்புகள் தானம் செய்யலாமா? இப்ப ஒருத்தர் உடல் உறுப்பு தானம் ரெண்டு விதம் இருக்கு. இப்ப நான் உயிரோடு வாழ்கிறேன், வாழக்கூடிய நேரத்துல இப்ப என்னுடைய கண் இருக்குது, ஒரு கண் பார்வை இல்லாம இருக்கிறார், நான் உயிரோடு வாழக்கூடிய நேரத்துல நான் என்னுடைய கண்ணை தானம் செய்து விட்டேனால் அதன் மூலமாக எனக்கு என்னுடைய பார்வை இல்லாம போயிடும். அப்ப இந்த நேரத்தில் நம்ம எப்படி கவனிக்கிறோம்னா, நான் உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு உறுப்பை நான் தானம் செய்தால் அது எனக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற அந்த சூழல்ல அந்த மாதிரியான தானங்களை நாம செய்யக்கூடாது. அது நம்ம இறந்ததுக்கு அப்புறம் ஓகே, நம்ம மூத்தானதுக்கு அப்புறம் என்னுடைய கண்களை தானம் செய்யுங்க, அல்லது என்னுடைய கிட்னியை தானம் செய்யுங்க, அல்லது என்னுடைய ஹார்ட்டோ என்னுடைய பிற உறுப்புகளை எடுத்து நீங்க பிற நம்ம மக்களுக்கு நீங்கள் கொடுத்து விடுங்கள் அப்படின்னு நாம எழுதி கொடுத்து நாம இறந்ததுக்கு அப்புறம் அது தானம் செய்யப்படுகின்றது. ஆனால் அது எந்த விதமான குறைபாடுகளையும் ஏற்படுத்தாது, அந்த மாதிரி விஷயங்களை செய்யும். ஆனா அதே நேரத்துல இப்ப கிட்னி ரெண்டு கிட்னி இருக்குது, அது ஒரு உறவினர்கள் கிட்னி ஃபெயிலியர் ஆயிட்டாங்க, அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு கிட்னியை தானம் செய்தால் இன்னொரு கிட்னியை விட்டு என்னால் வாழ முடியும். அந்த மருத்துவ ரீதியாக என்ன செய்யறாங்க, நிரூபிச்சு கொடுக்குறாங்க. அந்த அடிப்படையில அந்த அறிவு செஞ்சுக்கலாம், அது எனக்கு பாதிப்பு இல்லை. அவர் பக்கத்துல ஒரு குறைபாடுகள் இருந்தாலும் கூட என்னுடைய வாழ்க்கையை வாழ முடியல, ஒரு கிட்னியை வச்சு அதை வாழ முடியும் அப்படின்னு இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம என்ன செய்யலாம், உயிரோடு இருக்கும் பொழுது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம என்ன செய்யலாம், எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அதே நேரத்துல வந்து உடல் உறுப்பு தானங்களை பொறுத்த அளவுக்கு ஒரு கண் தானம் செய்வதாக இருக்கலாம், இல்ல இன்னும் பிற உறுப்புகளை நாம் தானம் செய்வதாக இருந்தால் அது இறந்ததற்கு பின்பாக செய்வதில் எந்த விதமான தவறும் கிடையாது.